இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ராமர் கோயில் குடம் முழுக்க பெருசாக அவங்க நம்பியிருந்தாங்க. ஆனால் அது பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி தெரில. இன்னும் சொல்லப்போனால் அந்த ராமர் கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டமே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, மிக குறைவான அளவு தான் வருகிறது. இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். பாஜக ஒரு பின்னடைவை சந்திக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை? கண்டிப்பாக முதல்கட்ட தேர்தலுக்கு முன்னால் வந்த கருத்து கணிப்புகள்லாம் பயங்கரமாக மோடி வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பிஜேபி சார்பு அரசியல் விமர்சகர்களே கூட இப்போ அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக இந்த கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய பிஜேபி நம்பக்கூடிய இடங்களில் கூட இப்போ அந்த மாதிரி வெற்றி பெற முடியாது. ஈவன் குஜராத் உட்பட. இந்த ஆந்திரா பக்கம் போனோம்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தேர்தல் அறிக்கையிலேயே மோடிப்படுத்தப்பட மாட்டேங்கிறாரு. 200 அல்லது 200க்கு உட்பட்ட இடங்களை தான் அவங்க பெறுவதற்கான இந்த கௌரி நகம் மாதிரி தங்கம் மாதிரி இருக்கும், பட் தங்கம் கிடையாதுங்கிற மாதிரி சரத்பவாருடைய கட்சி உடைக்கிறது, சிவசேனா உடைக்கிறது, உடைச்சு அங்கங்கே சில கட்சிகளை வைத்திருக்கிறாங்களே தவிர அதுக்கு முழுக்க மக்கள் ஓட்டு போடுவாங்களா? தொடக்கத்தில் இருந்த அந்த குரலில் இருந்த ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அந்த சுருதி குறைந்து கொண்டே வருவதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அவர் ரொம்ப அபத்தமாக நாள்தோறும் மோடி உளறி கொண்டிருப்பதை நம்ம. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுடைய 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 380 தொகுதிகளுக்கு மேலே தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. வாக்கு சதவீதம் இந்த 4 கட்ட தேர்தலையுமே கடந்த முறை இருந்ததை விட வாக்கு சதவீதம் பெரிய அளவில் சரிவு நடந்திருக்கு. இது பாஜகவுக்கு பின்னடைவாக மாறப்போகுது. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க இந்த 330 400 இந்த கணக்கெல்லாம் ரிசல்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களில் சில அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க. ஆனால் நேற்று அமித்ஷா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை கொடுத்துருக்க நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாக்கு சதவீதம் குறையிறதுங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது எதிர்க்கட்சிகளுக்கு தான் பாதிக்கும், அவங்க தான் அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்த வாக்குப்பதிவு சதவீதம் குறையிறது அப்படிங்கிறது எதை குறிக்குது? யாருக்கு இது பின்னடைவாக மாறும்? இல்லை, இப்போ வாக்குப்பதிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து மட்டுமே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, வாக்குப்பதிவு அதிகமாக இருந்ததுன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை. அது எல்லா காலகட்டத்திலும் சரியாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக வாக்குப்பதிவு அல்லது இந்த தேர்தல் முறை மீது ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு அவநம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவரே கூட அண்ணாமலையே கூட 1 லட்சம் வாக்காளர்களை காணாமல் போவையில் அப்படின்லாம் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு கை மையோடையே நிறைய பேர் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. எங்களுக்கு ஏன் வாக்கு இல்லை, நாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் இதை பற்றி அவர் வாயை திறக்கல நினைக்கிறேன். அண்ணாமலை இதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. அடிப்படையில் என்னென்னா இந்த தேர்தல், அதாவது இப்போ நடந்துக்கூடிய தேர்தலில் தேர்தல் ஆணையம் அது அறிவித்த தேர்தல் தேதி, அதுக்கப்புறம் இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான ஒரு அவநம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்களில் மதத்தை பயன்படுத்தக்கூடாது, கடவுளை பற்றி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட மோடி தன் பிரச்சாரத்தை ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம். மாதவியில் தான் ஒரு இதில் ஆந்திராவில் ஹைதராபாத்தில் இப்போ கடந்த 2 தேர்தல்களில் மோடி பிரச்சாரம் செய்யும்போது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை அவர் அதிகமாக பண்ணதான் நம்மளால் பார்க்க முடியல. இந்த தேர்தலில் மட்டும் ஏன் அவர் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 2014 தேர்தலில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மோடி ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக முன்வைக்கப்பட்டார். அவர் குஜராத் மாடல் என்பது ஒரு மிகப்பெரிய மாடல். உலகத்திலேயே யாருமே இல்லாத ஒரு பூமியிலேயே நம்ம ஒரு சொர்க்கத்தை பார்க்க முடியும், அப்படியான ஒரு ஊர் தான் குஜராத், வைப்ரண்ட் குஜராத் எல்லாம் சொல்லி ஒரு பெரிதாக்கப்பட்ட பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அதுக்காக நிறைய ஃபோட்டோஷாப்லாம் உருவாக்கப்பட்டதுங்கெல்லாம் பார்க்குறோம். சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்லாம் எடுத்து அது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கணும்னா சொல்லப்பட்டதெல்லாம் பார்க்குறோம். அது அப்போ முழுக்க அப்போ தான் சோசியல் மீடியா எமர்ஜ் ஆகியிருந்த காலகட்டமுமே கூட அப்போ ஒரு பிம்பத்தின் அடிப்படையில் மோடியினுடைய அலை என்பது வெற்றி பெற்றது. சவுத் இந்தியாவில் பெரிய அளவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்னாலுமே கூட வட மாநிலங்களுடைய தாக்கம் இருந்ததுங்கிறத பார்க்குறோம். 2019 தேர்தலில் நிறைய டிராபேக்கு பிஜேபிக்கு இருந்தது. குறிப்பாக பணமதிப்பிழப்பு நிறைய ஏழை மற்றும் நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கியது. அப்படிங்கிற அடிப்படையில் மோடி வெற்றி பெற மாட்டாங்கிற சூழல் இருந்தது தான் புல்வாமா தாக்குதல் வந்தது. அந்த புல்வாமா தாக்குதலை வைத்து 2019 தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் 2024 அப்படி எந்த ஒரு விஷயமே பிஜேபிக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா 2019 தேர்தலில்
பிஜேபிக்கு எதிரான கட்சிகளுக்கு சேர்த்து ஒரு வலிமையான கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் உருவானது. ஒரு வெற்றியை பெற்றார்கள். தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அப்படியான ஒரு கூட்டணி இந்திய அளவில் உருவாகாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்தியா அளவில் ஒரு இந்தியா கூட்டணி என்பது உருவாகி இருக்கிறது. அது நிறைய கருத்து முரண்பாடுகள்லாம் இருந்தாலுமே கூட ஒரு கூட்டணி என்பது பிஜேபி எதிரான ஒரு கூட்டணிங்கிறது உருவாகி விட்டது. அப்போ முதல்ல மோடியோ அல்லது பிஜேபியோ என்ன நினச்சாங்கன்னா, நம்ம 3வது முறை நாம் தான் வரப்போகிறோம், நமக்கு வலிமையாக எதிர்க்கட்சிகள் இல்லை அப்படின்னு நினைத்ததற்கு மாறாக எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டணி உருவாக்கி விட்டார்கள். அதுக்கு கூட்டணிக்குள்ள பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்தாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததை தவிர பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. அடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் கட்சி முன்வைக்கக்கூடிய இந்த சமூக நீதி அரசியல் என்பது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது. இன்னொன்று அவங்க முன்வச்ச இன்னொன்று பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா தேர்தலும் ஏதாவது ஒரு அஜெண்டா முன்வைத்து சந்திப்பது ஒரு வழக்கம். ராமர் கோயிலில் கட்டுவோம், பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம், அல்லது ஆர்டிகல் 370 நீக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஆர்டிகல் 370 நீக்கணும்னு சொல்ல முடியாது, நீக்கிட்டாங்க. ராமர் கோயிலும் கட்டிட்டாங்க. ஆனால் அந்த ராமர் கோயில் கூட முழுக்க பெருசாக அவங்க நம்பியிருந்தாங்க. ஆனால் அது பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி தெரில. இன்னும் சொல்லப்போனால் அந்த ராமர் கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டமே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, மிக குறைவான அளவு தான் வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வேறு என்ன, பொது சிவில் சட்டத்தை கையில் எடுத்தாலுமே பொது சிவில் சட்டத்தை இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல வடகிழக்கு மாநிலங்களுடைய பழங்குடியினருமே அதை எதிர்க்கிறார்கள். அது அவங்களுக்குமே பேக் ஃபேர் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுவும் உடனடியாக நடத்த முடியாது. பெண்களுக்கான 20க்குன்னு ஒரு கண் துடைப்புக்காக ஒன்று கொண்டு வந்தாங்க, அதுவுமே உடனடியாக நடக்கலை. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திருப்பி மதம், கடவுள், இது ராமர் கோயிலுக்கு இன்விடேஷன் கொடுத்தோம், அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. இது மக்களுடைய பெரிய பிரச்சனையாக அது அப்படிங்கிறதுல தான் ஆரம்பித்து எறும்பு மாட்டத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு இஸ்லாமிய வெறுப்பை முன்வைப்பது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ராகுல் காந்தி பிரதமராக வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போகலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடக்கத்தில் இருந்த அந்த குரலில் இருந்த ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அந்த சுருதி குறைந்து கொண்டே வருவதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அவர் ரொம்ப அபத்தமாக நாள்தோறும் மோடி உளறி கொண்டிருப்பதை நம்ம பார்ப்போம். இப்போ முதல் கட்ட தேர்தலில் அவர் பேசினதை விட 3வது 4வது கட்ட தேர்தல் நெருங்கும் போது இது அதிகமாக பேசுகிறத பார்க்க முடியுது. பாஜக ஒரு பின்னடைவை சந்திக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை போய்விட்டது. இன்னும் சொல்ல போனால் முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னால் வந்த கருத்து கணிப்புகள்லாம் பயங்கரமாக மோடி வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு சொன்னது. ஆனால் அந்த பிஜேபி சார்பு அரசியல் விமர்சகர்களே கூட இப்போ அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு பெரிய அளவில் ஓட் பேங்க் இல்லை. வடகிழக்கு மாநிலங்களில் பிஜேபி போட்டியிடவே இல்லை, அவங்க போகவும் இல்லை. வடகிழக்கு மாநிலங்களில் பிஜேபி நேரடியாக பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை. ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக இந்த கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய பிஜேபி நம்பக்கூடிய இடங்களிலே கூட அவங்க போன முறையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80% 90% சீட்டுகளை அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்போ அந்த மாதிரி வெற்றி பெற முடியாது. ஈவன் குஜராத் உட்பட வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா ராஜபுத்திரர்களுடைய எதிர்ப்புலேருந்து ஆரம்பித்து நிறைய பிரச்சனைகள். இந்த ஆந்திரா பக்கம் போனோம்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தேர்தல் அறிக்கையிலேயே மோடிப்படுத்தப்பட மாட்டேங்கிறாரு. இவர் முஸ்லீம்களோட ஒதுக்கீடு எடுத்து நாடு முழுக்க பேசிகிட்டு இருந்தால் அவர் முஸ்லீம்களுக்கு 4% ஒதுக்கீடு தெலுங்கு தேசம் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது. கர்நாடகாவில் பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய பிரச்சனை. இப்படி அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் அவங்களுக்கு தெரிந்த காரணத்தினால தான். ஆனால் அமித்ஷா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அமித்ஷா தென்னிந்தியாவில் இந்த முறை நாங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியாக மாறுறோம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. இல்லை, அது என்ன வேணாலும் அவர் கொடுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்பது நமக்கு தெரியும் தானே. அண்ணாமலை கூட சொல்லிக்கொண்டே இருக்கோம், நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனோட நீங்கள் தரவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பொய் அப்படிங்கிறது தான் தெரியும். நமக்கு தெரியும் நிறைய இடங்களில் பூத் ஏஜென்ட் போட கூட அவங்களுக்கு வலிமை இல்லாத ஒரு கட்சியாக தான் இன்றைக்குமே பிஜேபி இருக்கிறது அப்படிங்கிறது. ரிசல்ட் அவங்களுக்கு தெரிய போகுது, அது உண்மையா பொய்யா, நம்ம நாம் நினைத்து கொண்டது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது. ஆனால் கலை யதார்த்தம் என்கிற ஒன்று இருக்குது இல்லையா. நம்ம கலை யதார்த்தத்தில் பார்க்குறப்ப திமுக தான் இங்கே பெரிய கட்சியாக இருப்பதை பார்க்குறோம். தென் மாநிலங்களில் பிஜேபிக்கு வேர்களே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி பிஜேபி வளர்ந்துருச்சுங்கிறது வலதுசாரி ஊடகங்கள் தொடர்ச்சியாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டே இருக்கிறது. அந்த பிம்பம் உண்மையா அல்லது வழக்கம் போல 2014 மாதிரி ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாங்கிறது மக்களுடைய வாக்குகளிலேயே தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லாரும் சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, பெரும்பாலும் பாஜக போன முறை ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணிடுச்சு அதோடைய தொகுதி எண்ணிக்கையில். இந்த முறை அதுலேருந்து எவ்வளோ குறையுதுங்கிறத பொறுத்து தான் அவங்க பின்னடைகிறாங்களா இல்லையாங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அமித்ஷா சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போன வாட்டி இல்லாத நிறையா மாநிலங்களில் இந்த முறை புதுசாக எங்களுடைய பதிவை செய்ய போகிறோம். குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் 30 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம், அந்தளவுக்கு எங்களுக்கு அங்கே ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆந்திராவில் ஒரு 17லேருந்து 18 சீட்டு ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. கேரளாவிலையும் எங்களோட காலை முதல் முறையாக நாங்கள் பதிக்க போகிறோம், இதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. இப்போது இந்த 4 கட்ட தேர்தல் அப்படிங்கிறது
நம்ம வந்து பாஜகவினுடைய எண்ணிக்கை எவ்வளவு குறையிறதா பார்க்க முடியும் நம்ம? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க சொல்லக்கூடிய இந்த 400 370 இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 200 அல்லது 200க்கும் கீழே 200 அல்லது 200க்கு உட்பட்ட இடங்களை தான் அவங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதே தவிர, ஏன்னா நீங்கள் ஒரு தேர்தல்கள் ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான். இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா திமுக கூட்டணிங்கிறது ஒரு வலிமையான கூட்டணி. திமுக மாதிரி அதிமுகவும் ஒரு வலிமையான கட்சியாக இருந்தாலுமே கூட அங்கே ஒரு வலிமையான கூட்டணி இல்லைங்கிறது நமக்கு அங்கே பெரிய கட்சியே இல்லை, தேமுதிக மட்டும்தான் இருக்கிறது. ஜெயலலிதா காலகட்டத்தில் அவங்க தனியாக நின்று வெற்றி பெற்றார்கள், அது வேற வந்து. அப்போ எல்லா கட்சிகளுமே தனியாக நின்றார்கள். பிஜேபி மட்டும்தான் கூட்டணி நடந்தது. திமுக தனி, காங்கிரஸ் தனி, சிபிஎம் தனி, பிஜேபி வந்து ஒரு கூட்டணியோட இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி வந்து ஜெயலலிதா ஏடிஎம்கே வந்து தனியாக 2014 வெற்றி பெற்றார்கள்ங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து இங்கே திமுகவுடைய கூட்டணி தான் இங்கே ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து மேஜர் பார்ட்னர்ஸுங்கிறதே அவங்களுடைய கூட்டணியில் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இருந்த மேஜர் பார்ட்னர்ஸ் நிறையா வெளியில் போயிட்டாங்க. இங்கே ஏடிஎம்கே கடைசி வரைக்கும் இழுக்க பார்த்தாங்க, தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே இல்லை. அதே மாதிரி பார்த்தோன்னா பஞ்சாபில் அகாலிதளம் நினைக்கிறேன், அந்த கட்சி வெளியில் வந்துட்டாங்க. சிரோன்மணி அகாலிதளம் வெளியில் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஒடிசாவில் வந்து இவருடைய நவீன் பட்நாயக்குடைய பிஜு ஜனதாதளத்தோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அங்கே வந்து அவங்களால வெற்றி பெற முடியல. கடைசி கட்டத்தில் சந்திரபாபு நாயுடு வந்து போய் சேர்ந்துருக்காரு. அது மட்டும் தான் ஓரளவுக்கு பெரிய கட்சி பிஜேபி கூட்டணியில் இருப்பதில். மற்றபடி அவங்க அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே வலிமையாக இருக்கக்கூடிய கட்சியை உடச்சி அதனுடைய ஒரு பகுதி மட்டும் அங்கங்கே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து இந்த கௌரி நகம் மாதிரி வந்து தங்கம் மாதிரி இருக்கும், பட் தங்கம் கிடையாதுங்கிற மாதிரி சரத்பவாருடைய கட்சி உடைக்கிறது, சிவசேனா உடைக்கிறது, உடச்சி அங்கங்கே சில கட்சிகளை வைத்திருக்கிறாங்களே தவிர அதுக்கு வந்து முழுக்க மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இப்போ நிதிஷ்குமார் வந்து நம்பகத்தன்மை இழந்து விட்டது பிறகு நிதிஷ்குமாருக்கு மக்கள் வாக்களிப்பார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ பிஜேபி ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் பிஜேபியினுடைய சொந்த பலத்தில் மட்டும்தான் வெற்றி பெற வேண்டும். இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பெரிய மேஜர் பார்ட்னரே அவங்களுடைய கூட்டணியில் இல்லை. அப்படியே பிஜேபி வந்து சொந்த பலத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பெரிய சாதனையுமே ஒன்றுமே பண்ணல. அவங்க 2014-19 இருந்த நிலைமை வேறு. 2020 10 ஆண்டு காலம் ஆட்சி நடந்திருக்கிறது. 10 ஆண்டு ஆட்சியில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறது உனக்கு மோடியே சொல்ல மாட்டேங்கிறார். அதை பற்றி ஒன்றுமே பேசாமல் தான் மறுபடியும் வந்து பாகிஸ்தான், எரும மாடு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் பேசி கொண்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லத்தக்க சாதனைகளே இல்லாத பொழுது எந்த நம்பிக்கையில் வந்து இவங்க இப்படி ஜெயிச்சிருவாங்க, 300 ஜெயிச்சிருவோம், 400 ஜெயிச்சிருவோம், 700 ஜெயிச்சிருவோம், 900 ஜெயிச்சிருவோங்கிறது எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க? வந்து அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்கு இந்த தேர்தலில் எப்பவும் இல்லாத அளவுக்கு உள்ளாக்கப்படுது. இப்போ தேர்தல் ஆணையத்துடைய அந்த வாக்கு சதவீதங்களை அறிவிக்கிறதுல கூட அவங்க வந்து ரொம்ப டிலே பண்ணி அறிவிக்கிறாங்க. அந்த அறிவிக்கிறதுலையும் நிறையா வந்து டிஸ்கிரிப்பன்சி இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த மாதிரி டிஸ்கிரிப்பன்சி இருக்குது ஓட்டு பர்சன்டேஜ் அறிவிக்கிறதுல, இதை எதிர்த்து எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணுங்கள், கேள்வி கேளுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார். இந்த கடிதத்துக்கு தேர்தல் ஆணையம் ஒரு காட்டமான பதிலை வந்து கொடுத்துருக்கு, ஒரு வார்ன் பண்ணியிருக்காங்க. டிப்பிக்கலாக சொல்லணும்னா தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மக்களுடைய நம்பிக்கையை குலைக்க பார்க்குறீங்க, ஒரு ஃபேரான எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு மக்கள் நம்புறதை நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க, இல்லை உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. இது இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? தேர்தல் ஆணையம் அவங்க மீதான ஒரு விமர்சனத்துக்கு ஒரு கட்சி தலைவரை வந்து வார்ன் பண்ண பாஸ்ட் ஏதாவது இருக்கா? அதான் இப்போ தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேறு எந்த பதிலுமே சொல்ல முடியாது. மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரே பதிலாக இருக்க முடியும். ஏன்னா அவங்க அறிவித்த ஷெட்யூல்லேருந்தே அந்த பிரச்சனைகள் இருந்ததுங்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய தேர்தல் தேதி அப்படிங்கிறதே மோடிக்கு சாதகமாகத்தான் இருந்தது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 முறை அவர் வந்து விட்டார், அவர் பிரச்சாரத்தில் முடிச்சிட்டாரு. ஓகே, தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்டமாக தேர்தலை நடத்தி முடிச்சிருங்க. மற்றெல்லாம் 3 தொகுதி 4 தொகுதி அவர் பிரச்சாரத்துக்கு ஏற்றதை போல், மோடிக்கும் அமித்ஷாவுடைய பிரச்சாரத்துக்கு ஏற்றதை போல் தேர்தல் தேதிகள் அறிவிப்பதில் வந்து, கட்சிகளுக்கு வந்து சின்னங்கள் ஒதுக்குவதில் வந்து, ஏடிஎம்கேவுக்கும் இது பிஜேபிக்கும் டிடிவி தினருக்கும் கூட்டணி முடிவாகுது, அன்னைக்கு அவங்களுக்கு தொகுதி சின்னம் ஒதுக்குறாங்க. தமாகவுக்கும் பிஜேபிக்கும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடியுது, உடனே சின்னம் ஒதுக்கப்படுகிறது. மதிமுகவுக்கு கிடைக்கல, விடுதலை சிறுத்தைகளுக்கு ரொம்ப இழுத்தடிச்சு கடைசி நேரத்தில் தான் கிடைச்சதுங்கிறது. சீமானுடைய நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு சின்னமே கடைசியில் கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல இது வெளிப்படையாகவே தெரிந்து கொண்டாக இருந்தது. வந்து நான் சொன்னல மாதவிலதா அப்படிங்கிறவங்க வந்து தொடர்ச்சியாக மத ரீதியான சர்ச்சைகளை சேர்க்குறாங்க. அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, திருமுனையில் நடக்கக்கூடிய வேனில் பிரச்சாரம் பண்ணுறப்ப பக்கத்தில் மசூதி இருக்கிறது, வில்லில் இருந்து அம்பை நோக்கிற மாதிரி ஒரு செய்கையை காட்டுறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. சிவலிங்கம் பூஜை பண்ணுறாங்க வந்து வேனில், அதுலேயும் இல்லை. நேற்று பார்த்தோம்னு சொன்னால் வாக்களிக்க வந்த பெண்கள், முஸ்லீம் பெண்களுடைய பர்தாவை அகற்றி விட்டு அவங்களோட அடையாளத்தை காட்டணுங்கிறாங்க. இது வந்து அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆஃபீஸர் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அப்போ தொடர்ச்சியாகவே மத ரீதியான சர்ச்சைகளை மாட்டுறாங்க. என்ன அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கீங்க?
ஒரு நடவடிக்கையுமே இல்லை. மோடி பேசுகிறார், மத ரீதியாக வந்து சர்ச்சையாக பேசுகிறாருன்னா மோடிக்கு அனுப்பாமல் வந்து பிஜேபிக்கு ஒரு பேருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவது அப்படிங்கிறது. இங்கே நயினா நாகேந்திரன் 4 கோடி ரூபா பிடிச்சிருந்தாங்க வந்து, அதை பற்றி கேட்டால் எந்த கருத்துமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இடி வந்து நாங்கள் தலையிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து. இப்போ வெளிப்படையாகவே இது பாரபட்சமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு தேர்தல் முடிஞ்சு 1.5 மாதமாக வந்து பூதம் பாதுகாத்ததை போல் ஓட்டிங் மிஷினை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ நிறைய சந்தேகங்கள், அவநம்பிக்கைகள் எல்லாமே இருக்கிறது. உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக தான் நடக்கிறதா? நேர்மையாக நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரியும், பாரபட்சமாக தான் நடந்து கொள்கிறதுங்கிறது. ஆனால் வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இது தேர்தல் முடிவுகளையும் மாற்றி விடுவார்களோங்கிற ஒரு சந்தேகமே எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனாலுமே என்னென்னா, நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால அவ்வளோ தூரம் போய் அவங்க ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க, பண்ண முடியாது, அதை இப்போ பண்ணுற அளவுக்கு எல்லாருமே விட்டுற மாட்டாங்க, தடுத்து விடுவார்கள்ங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறது தவிர மற்றபடி வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது யாருக்குமே, குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கார்கே ஒரு கடிதம் எழுதணும்னா இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடிய தேர்தல் ஆணையம் தன் மீது இவ்வளோ விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் பொழுது அதை பற்றி வெளிப்படையாக பேசுறதுக்கு நம்ம தயாராக அதுதான் கேட்க வந்தேன். இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் மீறினா அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறது, அது வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனத்துக்கு அவங்க இப்படி ஒரு வார்னிங்கை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருக்கா, இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததில்லை. தேர்தல் ஆணையமும் ஒரு கட்சியை போல் நடந்து கொள்கிறது. எங்களை எப்படி நீங்கள் வந்து எங்கள் மீதான நன்மதிப்பை எப்படி நீங்கள் குலைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க கையில் எடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து அவ்வளோ கோபம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் மீது விமர்சனமே வர முடியாத அளவுக்கு நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் வெளிப்படையாகவே தெரிகிறது எல்லாமே பாரபட்சமாக நடந்து கொள்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலை விமர்சனங்கள் வரத்தானே செய்யும். அதில் கோபப்படுறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல. பல விடயங்களை 4 கட்ட தேர்தல் குறித்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள் சேமியுங்கள். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.